Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு உங்களை பி என் கிரைஸ்ட்ல பார்க்கலன்னு காண்டதுக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா the lost sheep. நம்மளுக்கு போனா ஆட்டுக்குட்டி அந்த டாபிக் வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து தியானிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வசனத்துக்குள்ள போலாம். Luka chapter 15 verse 4 and 5. What man of you, having 100 sheep, if he loses one of them, does not leave the 99 in the wilderness and go after the one which is lost until he finds it, and when he has found it, he lays it on his shoulders, rejoicing. லூக்கா 15வது அதிகாரம் 4வது வசனம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு. ஆமென். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜீசஸ் வந்து இந்த பேரபிளை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, லைக் அபவுட் தி லாஸ்ட் ஷீப். அதுக்கப்புறம் நிறைய பேரபிள்ஸ் இட் வில் பி ரிலேட்டட் கண்டினியூஸ்லி. ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தி லாஸ்ட் ஷீப். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்லயே வந்து நம்ம நிறைய நேரத்துல வந்து ஒரு சில சர்க்கம்ஸ்டான்சஸ் நாமளா செல்ஃபா லைக் மேட் பண்ண ஒரு சிச்சுவேஷனா இருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு காட் அலவ் பண்ண ஒரு சில சிச்சுவேஷனா இருக்கும், இல்லைன்னா நம்ம பாவத்தினால will be lost from the presence of God. அதாவது ரொம்ப தூரமா அவரை விட்டு தள்ளி போயிருப்போம், அதாவது அவர் கூடயே தான் நம்ம இருந்துட்டே இருப்போம். ஆனா at a point of time what happens, because of the sin we committed, and அதுல இருந்து அந்த guilt of the sinனால will move away from the presence of God. அப்படியே நம்ம அங்கேயே அந்த மந்தையில இருந்து அப்படியே நம்ம தள்ளி போயிருவோம். ஆனா எங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த காணாமல் போன ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் வருவாங்களாம். எப்படி அந்த 1900 ஷீப்ல நீங்க காணாம போயிட்டீங்க அப்படின்னா அந்த 99 ஷீப்பையும் வச்சுட்டு அங்கேருந்து தேடி வருவாங்களாம். எங்க போச்சு, நான் அந்த ஆடை தேடி நான் வரேன், எங்கேயா போய் திரும்ப பிரச்சனையில மாட்டின்ட்டாங்களா, ஐயோ அந்த ஆடு இப்போ சேஃபா இருக்கா, இல்ல வேற ஏதாவது நரி கிட்ட மாட்டிக்கிச்சா, இல்லைன்னா சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சா, இல்ல ஏதாவது பாம்பு அதை ஏதாவது பண்ணிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு he'll be very much terrified. ஐயோ எதுவும் ஆயிடக்கூடாது அந்த ஆட்டுக்குட்டிக்கு. பிகாஸ் ஒரு ஷெப்பர்ட் அவங்களோட அந்த கேரக்டரிஸ்டிக்கே நீங்க பாத்தீங்கன்னா he'll make sure, அதாவது அந்த ஒரு ஆட்டுக்குட்டியும் நல்லா நர்ச்சர் ஆயிருக்கா, நல்லா பாத்துக்கிறாங்களா, நல்ல ப்ராப்பர் ஃபீட் இருக்கா, ஹெல்தியா இருக்காங்களா, சேஃபா இருக்காங்களா, எந்த பிரச்சனையும் வராம இருக்கா, பிரச்சனை எதுவும் அவங்களே அவங்களுக்கு உண்டு பண்ணிக்காம இருக்காங்களான்னு the shepherd will make sure that his sheep is safe and sound. அதே போலதான் ஒரு மேய்ப்பன் எப்படி அந்த ஆட்டை பாத்துக்கிறாங்களோ ஆண்டவரும் அதே மாதிரிதான் நம்மள பாத்துக்கிறாரு. என் மகனுக்கோ என் மகளுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நீ ரொம்ப தூரம் நீ பாவத்தினால நீ வந்து என்னை விட்டு விலகி போயிட்டியா, இட் இஸ் ஓகே ஃபைன், இட் இஸ் ஓவர், நீ ஏன் அதையே நினைச்சிட்டு வந்து கவலைப்பட்டுட்டு இருக்க, பரவாயில்ல, இட் இஸ் ஓவர். அதாவது உன்னோட ஓல்டு திங்ஸ் எல்லாமே ஆண்டவர் வந்து done and dusted, அவ்வளவுதான், நீ வா, நீ திரும்ப மந்தைக்குள்ள வா, we have so much work to do to build the kingdom of God, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை தேடிதான் வராரு. இன்றைக்கும் நீங்க வந்து கில்ட் ஆஃப் சின்னால வந்து ஐயோ இசப்பா எனக்கு வந்து திரும்ப வந்து நான் எப்படி உங்க பிரசனத்துக்குள்ள நான் வருவேன், நான் எப்படி உங்க பேரை சொல்லுவேன், நான் எப்படி உங்களுக்காக நான் ஊழியம் செய்வேன், நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு so many questions will be pestering around us, right? நானுமே அந்த ஜோன்ல எல்லாம் இருந்திருக்கேன். But you know what, our God is coming searching for us. அதாவது எப்படி, ஐயோ என் மகளை வந்து எதுவும் ஆயிடக்கூடாது, என் மகனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவர் நம்மளை தேடி வராராம். நெக்ஸ்ட் அந்த வேர்ஸ்ல என்ன போட்டிருக்கு, தேடி வர்றது மட்டும் இல்ல, நம்மளை கண்டுபிடிச்சு, அதாவது அந்த ஆட்டுக்குட்டி வந்து என்ன பண்றாங்களா, தோல் மேல தூக்கி கொண்டு லைக் they are rejoicing, they are like celebrating it. Okay, I have found the sheep, I have found my lost sheep. காணாமல் போன ஆட்டுக்குட்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட மகனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். காணாம போயிட்டான் தான், கொஞ்ச நாளைக்கு காணாம போயிட்டான் தான், ஆனா I have found him, says the Lord. What he is telling, I have found my sheep, I have found my daughter, I have found my son back again. Nothing can separate us from this day forth அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. So no matter what, if you feel that you are that lost sheep, it is okay, fine. Just look back and see
There's a God who is coming behind you, searching for you, that you are my daughter, you are my son. It is okay if you have committed the sin. I am forgiving you. Do not sin again, because I have found you. You are the lost sheep, and you know what? It is okay. Fine. Leave it. Adiye yost. Don't, burden your heart. Don't get that heavy hearted. அப்படியே விட்டுருங்க. இல்ல ஓகே சப்பா சாரி அப்படின்னு நீங்க மனதார கேட்டீங்கனாலே ஓகே, தட் இஸ் ஓகே, ஃபைன், டன் அண்ட் டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு God is rejoicing over you. அவ்வளவுதான். இனிமே நீங்க காணாம போன ஆட்டுக்குட்டி அப்படிலாம் கிடையாது. நீங்க காணாம போன ஆட்டுக்குட்டியா இருந்தீங்க, ஆண்டவர் உங்களை தேடி வந்துட்டாரு, உங்களை கண்டுபிடிச்சிட்டாரு. He is rejoicing, and we as a family, we are going to build the kingdom of heaven. Okay, இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா அன்பின் ஆண்டவரே, அப்பா நன்றி சுவாமி, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. Lord, we were once lost, ஆண்டவரே. Yes Lord, each and every one of us, we were once lost, but now you have found us, Lord. Yes, you have found us, Jesus, by your grace, by your love, by your tender mercy. You have found us, Lord. We thank you, Lord. We are not even worthy for that. ஆண்டவரே, அப்பா நீர் எங்க ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன், எங்களை தேடி வந்த தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. Who else would do this, Lord? இப்ப எந்த மனுஷனும் இப்படி பண்ண மாட்டாங்களே, எந்த தெய்வமும் இப்படி கிடையாதே சுவாமி. எங்களை தேடி வந்த தெய்வமா இருக்கீங்களே ஆண்டவரே. நாங்க அதுக்கு தகுதி இல்லாத ஒரு பாத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவர், நாங்க காணாம போன சமயத்துல, உங்களை விட்டு தூரமா இருந்த சமயத்துல அப்பா நாங்க மனம் திரும்பி அப்ப உமண்டு வரும்போது எங்களை முற்றிலுமா ஐசப்பா மனதார ஏற்றுக்கொண்டிரே. லார்ட், we just want to say we love you, Lord. We love you, Jesus. You're so good, ஆண்டவரே. அப்பா அந்த ஒரு காணாம போன ஸ்டேட்ல இருக்கும்போது அது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு ஸ்டேட் ஏசப்பா. யாரும் சுற்றிலும் இருக்க மாட்டாங்க. we feel like we have lost completely. we don't have anything. even like we might be feeling okay, it is all over. என் லைஃப்ல இனி எனக்கு எதுவுமே கிடையாது. everything is done. நான் இனி எதுக்குமே I am fit for nothing. I am lost. நான் ஆண்டவரோட பிரசன்ட்ல இருந்து நான் தூரமா வந்துட்டேன். எனக்கு இனி எதுக்குமே நான் ஒரு தகுதி இல்லாத ஒரு பாத்திரம். ஆண்டவர் இனி என்னை சேர்த்துக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டிருக்கீங்களா? Lord is just telling one thing. நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை பெயர் சொல்லி அழைச்ச தேவன் நானு. உன்னை குறிச்சு நான் ஒரு திட்டமும் நான் வச்சிருக்கேன். I am going to do that. I am going to make all the plans prosper in your life according to my will. God, please Lord, you just take complete control over our lives, Lord. அப்ப நாங்க யாருமே சப்பா, நாங்க யாராவது இதை பாக்குற கேட்க ஒவ்வொரு வயசப்ப நாங்க யாராவது அப்ப அந்த காணாம போன ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்தா, அப்பா தேவனே நீர் எங்களை தேடி வந்ததற்காக நன்றி. நீர் எங்க ஏசப்பா திரும்ப ஏசப்பா உங்க மந்தைக்குள்ள எங்களை சேர்த்து கொண்டீரே. அப்ப உங்களை ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏசப்பா நீர் எங்க ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டதற்காக நன்றி சுவாமி. Lord, yes Lord, we are not even worthy for that, but by your grace, by your love, we have been made righteous according to your love, ஆண்டவரே. By your grace, ஆண்டவரே, we thank you for that, Lord. We are no more the lost sheep. We have been found by the Lord Jesus Christ. All glory and honor to your name. In Jesus' name we pray. Amen. Amen. So yes, no matter what, நீங்க காணாம போன ஆட்டுக்குட்டின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பின்னாடி திரும்பி பாருங்க. There is a loving God, searching behind you and coming for you. and அவர் என்ன சொல்றாரு? நீ என்னோட ஆட்டுக்குட்டி, நீ என்னோட மகன், நீ என்னோட மகன். எது குறிச்சும் கவலைப்படாது. நான் அவனை திரும்ப மந்தைக்குள்ள அன்போடு சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. God bless you.